அவர் செத்து போய் கல்லறையில் அப்படி இருந்தவர் அல்ல, பாடி அழுகிறவர் அல்ல. ப்ளீஸ் பிலீவ். ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். அநேக சின்ன பிள்ளைகள் ரொம்ப செல்லமாக, அங்கிள் நான் உங்களை சொப்பனத்தில் பார்த்தேன், நான் உங்களை விஷனில் பார்த்தேன். ஒரு பாப்பா சொல்லிச்சு, அங்கிள் உங்களை சுற்றி தூதல் இருக்கிறத பார்த்தேன், அங்கிள் நீங்கள் அப்படி வெள்ளையாக ட்ரெஸ் போட்டு இருக்கிறத நான் பார்த்தேன், என்னுடைய முகம் அப்படி தெளிவானு சொல்கிறேன். ஸோ நாம் வேதத்தை முக்கியப்படுத்த நம்முடைய முகத்தில் ஒளி காணப்படும். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் செத்து போய் கல்லறையில் அப்படி இருந்தவர் அல்ல, பாடி அழுகிறவர் அல்ல. ப்ளீஸ் பிலீவ். சரித்திரம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். சார் என்னதான் நீங்கள் போய் சொன்னாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம ஜெபம் பண்ணி எத்தனை வீடுகளை காட்சியளிக்கிறார். திங்க் பண்ணி பாருங்கள், எத்தனையோ வீடுகளை அவர் காட்சியளிக்கிறார். நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். இயேசு சொல்லுகிறார், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபங்கள், ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபங்களை ஏறிடுங்கள். ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. அவர் ஜெபத்தை கேட்பவர். அவர் கேட்கிறார், அவர் கேட்கிறார். நாம் கண்ணீரை காண்கிறார். சந்தேகமே இல்லை. நீங்கள் நினைத்து பாருங்கள், இன்றைக்கு நான் தூங்கும்போது விடிய காலை 9 மணி, 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தூங்கிவிட்டு நான் வந்திருக்கிறேன். அப்படியான நீங்கள் இரவெல்லாம் என்ன செய்வீர்கள் என்று நீங்கள் கேட்பீர்கள். I used to hear the worship songs and I used to meditate the word of God and I used to speak with him. என்னுடைய அறைக்குள்ளே ஒருவர் வர முடியாத, எல்லாரும் ஐயா தூங்கி கொண்டு இருப்பான்னு நினைப்பாரு. ஆனால் விளக்கு வெளிச்சம் இருக்கும். உட்கார்ந்து கொள்வேன். என்னால் முழந்தால் போட முடியாது, விபத்தில் மாட்டினபடினாலே. உருகி உருகி ஜெபிப்பேன், பேசுவேன், அவரோடு பேசுவேன். என்னிடத்தில் கடிதம் எழுதின மக்களுக்காக ஜெபிப்பேன். என் தேவன் மேல் இருக்கிற அவானால் வியாதிப்பட்டால் ஒழிய, நான் மிக சீரியஸானால் கூட இரவு தேவனோடு நான் செலவழிக்கும் நேரம். அப்படி ஊழியந்தான் செய்கிறோம், மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆஃபீஸ்க்கு வர்றோம், கடிதங்கள் பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் போக என் அறை கதவை பூட்டி அவரோடு கூட ஜெபிக்கும் போது தேவன் ஜெபத்தை கேட்டு வல்லமையான காரியங்களை செய்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்க உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பார்க்கிறார். அன்பரின் ஒளித்து மூலமாய், யூடியூப் மூலமாக நீங்கள் பார்க்கிற அத்தனை அற்புதங்களும் அந்தரங்கத்தின் ஜெபத்தின் பலன். அவன் பிரியமான தேவ ஜனமே, கர்த்தரிடத்தில் நீங்கள் அந்தரங்கமாக மனசுக்குள்ளே உருகி உருகி கண்ணீரோடு செய்யப்படும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். வெளிப்படுத்த 8:3 படி அவள் தூபமாய் தேவனுடைய சமூகத்திற்கு ஏறெடுக்கப்படும். உங்கள் ஜெபத்தை தள்ளிவிட மாட்டார். நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இன்று அநேகர் சொல்கிறார்கள், எனக்கு ஜெபிக்க தெரியவில்லை, எப்படி ஜெபிக்க வேணுமே தெரியவில்லை. ஆனால் நீ சிம்பிளாக சொல்லி கொடுத்தீரப்பா. அன்புள்ள பரம தந்தை என்று ஆரம்பித்து இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வழியாக ஜெபத்தை தயவாக கேட்டுக்கொள்ளும் தந்தை என்று முடிக்க சொன்னேன். இதற்கிடையில் உம்முடைய பரமபிதானுடைய ஜெபம், பரமனுக்கு எங்கள் பிதாவை, அதுவும் நாம் ஏறெடுக்கலாம். அதோடு நம்முடைய இதயத்தை உம்முடைய சமூகத்தில் ஊற்றலாம். இவ்வளவு சுலபமாக நீர் யாருக்கு வெளிப்படுகிறீர்? உம்மை விசுவாசிகள் வெளிப்படுகிறீர். உம்மை விசுவாசியால் பல கஷ்டங்களை தங்கள் மேல் வருவிக்கிறார்கள். ஆனால் நாங்களும் அப்படி அல்ல தகப்பனே. நீர் உயர்ந்த வானத்தில் இருந்தாலும் உம்மை நோக்கி தாழ்மைப்பட்டு கண்ணீரோடு உம்மை நோக்கிறவர்களை நீர் கண்டிப்பாய் விசிட் பண்ணுகிறீர். ஒவ்வொரு நாளும் விசிட் பண்ணுகிறீர். அவருடைய கண்ணீரை துடைக்கிறீர், சோதனை தப்ப வைக்கிறீர், கொடிய வியாதியை நீக்கிறீர், பண கஷ்டத்தை நீக்கிறீர், குடும்பத்தை ஆசிரிக்கிறீர், காணாமற் போன மக்களை கொண்டு வருகிறீர். ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை காண்பார்.
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அதை செய்யும். ஆமென், ஆமென்.